வெல்கம் டு ஐரக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஓஹோ, ஓ அந்த பொண்ணு கொடுத்துட்டு போச்சு, பையன் கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டேன். அட பாவீங்களா, ஒரு இடத்துக்கு லவ் ஆயிடும் போலியே, இப்படி பண்ணுவீங்களே. சொல்லலாம் அப்படிதான். வேற எப்படி வெக்கப்படுது வேற. அட பாவி. ஆடா அந்த பையன் ரியாக்ஷன் பாரு. ஒண்ணும் புரியல. மலையாளம் அந்த பொண்ணோட ரியாக்ஷனை விட அந்த பையனோட ரியாக்ஷன் தான் வேற மாதிரி இருக்கு. It's a great day for me, Shruti. What a moment, what a moment. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆச்சரியமா பாக்குறேன். அது முதல்ல வேற என்ன உதறி. வாயில என்னடா பண்ணி என்னடா நடக்குதுங்க? இதயத்தை சோதிச்சு பாரு. இது என்ன மூளையா? இதயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, மூளையும் வித்தியாசமா செயல்படல. அப்படின்னா எனக்கு விஷம் கொடுத்துருக்காங்களா? ஏன் கணிப்புப்படி உங்களோட ஆர்வ கோளாறுனாலதான் உங்களுக்கு இந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கு. பையனோட ரியாக்ஷன் பார்க்கும்போது உடல் மட்டும் தான் இங்க இருக்கு, உயிர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்ன இது? ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. இது ஒரு பிராங்க் பண்ணிருக்கானுங்க. ஒரு பையன் தான் அவனுக்கு வந்து கிஸ் கொடுத்தான்னு தெரிஞ்சா என்னன்னா பண்ணுவான். அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். ஐயோ பாவம். இது மாதிரி நிறைய பேர் பண்றானுங்க போல. ஓஹோ, இதான் ட்ரெண்ட் ஓ அப்போ. இப்ப ட்ரெண்டிங்கா? என்னடா ஐயோ அதெல்லாம் இல்லையாடா. கேரளா சைடுல தான் அதிகமா பண்றானுங்க போல. ஓ, அதான் கேரளா. யார் நம்பனே தெரியல. ட்ரூ காலர்ல போட்டு அடிச்சேன்றா. நோ அதிலனா இங்க கொண்டு வந்துறாங்கடா. ஆமா ஆமா. போட்டு சாவடிச்சுறானுங்க. உன ஜென்மத்தை பெருச்சாடியா இருந்திருப்பான் போல. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 8 வருஷம் கேஸ் வழி பண்ணிருக்காயா? நம்மள கூடி சீக்கிரம் உள்ள தள்ளாம விட மாட்டோம். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பெருச்சாலியா இருந்திருப்பான். நம்மளோட மனித வாழ்க்கையை வந்துட்டு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் பிரிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அந்த Facebook அக்கௌண்டா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றோம்ல, அதே போல அக்கௌண்ட்ஸும் புதுசா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். அப்பதான் மேரேஜ் லைஃப்ங்கிறது பயங்கர ஸ்மூத்தா போகும். பயங்கர ஸ்மூத் இல்ல, நல்ல ஸ்மூத். தேவையில்லாம ஏற்படுற பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். அப்படியே தானே இருக்காருன்னு. ஆமா டாக்டர், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் டாக்டர். ஐயோ, இது ஒரு பெரிய பிரச்சனைடா. அது வந்து நம்மளோட பிரச்சனை கிடையாது, அந்த பேண்டோட பிரச்சனை அது. ஆனா அந்த பேண்டால நாம அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். குடும்பமே மூஞ்சல காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. அது வேற அப்பப்ப இழுத்து விடுற மாதிரி இருக்கும், சட்டையை வச்சு மறைக்கணும். நாம ஒழுங்காதான் இருப்போம், ஆனா அந்த பேண்ட் தொலை தாங்க முடியாது. அதையும் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, அதையே காட்டி காட்டி நம்ம கலாய்ப்பானுங்க வேற. அந்த பையன் இருக்கட்டும். ஐயோ, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது காது ஏற்கனவே சொல்லுவாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பேசுங்கிறத இங்கதான்டா பாக்குறேன். அடுத்த குழம்பு பண்ணி வச்சிருக்காங்களா? ஓ, இவங்களே தானா? வேற இந்த கருமத்தை வேற எனக்கு நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஓவரா இல்லையா? எவ்வளவு பண்றது? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அது வந்து ரீல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த குழந்தை. ஐயா ஐயா ஐயா, ஏண்டா என்ன காண்டோ அசிக்கிட்டே போறோம். கோஸ்ல இருக்காயா? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் போவா, பைக்ல.
அவன் மேல எந்த பிரச்சனையுமே இருக்காது. 80 100ல போறவனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி என்ன சொல்றான்னு பாப்போம். அவன் கொண்டு போய் யாரையும் நிக்க மாட்டான். 40லயே போறோம் 20லயே போறோம் அமைதியா போவோம்னு சொல்லாத தெரியுமா? இந்த போய் குறுக்க விடுவான். அட பாத்தீங்களா? ஐயோ ஐயோ லூசு கூட்டா இருப்பான் போல. ஏண்டா 80 100ல போய் நான் புரியா? இவன் வந்து என்ன சொல்றானா 80 100ல போறதா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கான். 80 100ல போறதா ஒண்ணும் ஆகாது. ஒரு யாத்தி யாந்திரே 20 40 போறாங்க. இந்த மாதிரி லூசு வந்து ஏகப்பட்ட பேர் ரோட்ல சுத்திட்டு நம்மதான் பாத்துருக்கோமே. நம்ம போய் சேர்ந்தோம். வித்தியாசம். அவன் மேல எந்த பிரச்சனையுமே இருக்காது. பைத்தியம் யாரு? அதனாலதான்டா பிரச்சனை. 40 50 போனா கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். நீ 80 சீட்டு போனா வச்சுக்க எங்கயா போக வேண்டியதான். வந்து பேச மட்டும் கெட்ட வார்த்தை மட்டும் தான். யாருப்படியோ கரெக்ட் தான். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. அப்படி ஒண்ணு காட்டா இருக்கும். என்ன பாட்டு கேட்கலையா? அவரே பாடுறாரா? என்ன பாட்டு பாடுறாரு இவரு? தமிழ் பாட்டா? என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனா ராகம் செத்தப்பா. எதுக்கு தெரியுமா பாடாம இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எல்லாத்துக்கும் அந்த சரிகமா தான் காரணம். சிதம்பரம் என்ன? என்னால பாரு எவ்வளவு பேருக்கு பிரச்சனை. பாட்டு பாடு. பாடினாதானடா நீ காப்பிரைட் கொடுப்ப. இப்படி பண்ணா நீ காப்பிரைட் கொடுக்க முடியுமா அதனால? என்ன பண்றாங்க? ஐயா இப்பதான் பாக்குறேன். அடிச்சுக்கிட்டு சாவுங்க. வீடியோவுக்கு என்னென்ன சீன் போடுவீங்க? இந்த கிறுக்குங்களை எப்படியாவது காப்பாத்துறா. பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? காலை கழுவி குடிப்பாங்களா? அவன் காலை கழுவியா தண்ணி குடிப்பீங்க? மாசம் போயிட்டீங்களா? வாட் நான்சென்ஸ். காலை கழுவணுமா? அந்த டர்ட்டி வாட்டர் எடுத்து தலையில தெளிச்சுக்கணுமா? என் காலை கூட கழுவாங்களே என்னவோ. நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்பீக்கர். ஓ காக்கா இருக்குப்பா. நல்லா இருக்கு. நல்ல ஐடியா தான். அங்கிட்டு வேண்டாம். வாங்க போவோம். இந்த காக்கா விரட்டுறதுக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கு. டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. புள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? நெக்ஸ்ட் வீடியோ. என்ன ஐயோ எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்களா? எல்லாத்தையும் போட்டுறீங்க. இவனே மொத்த கடையும் காலி கொண்டு வான் போல. ஏன் பைத்தியமா? இப்படி போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தா உள்ள ப்ராடக்ட் எல்லாம் கூட இருக்கும். இதையும் உடைக்கிறேடா. இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்கிட்ட வாங்குறதுக்கு தான் தோணுமா? சின்ன பையா அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. எல்லாத்தையும் உடைச்சிட்டு பைத்தியம். மொரட்டி வியாபாரமா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. என்னது இது? என்ன கால் மேல கால் போட்டுருக்கான்? கால் உடைஞ்சு இல்லையா? ஆலியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வராங்கயா? எப்படியா அது? இதுல என்ன ஒரு கொடுமைனா, இது அவங்க ஸ்டார்டிங்ல நான் பாக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதோ வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க போல இவரை வச்சு. ஆனா கடைசியா பார்த்தா தான் தெரியுது டாக்டர். ஒரு டாக்டர் தான் இந்த ரீல்ஸ் பண்ணிருக்காரு. அப்ப ஒரிஜினல் இல்லையா? டாக்டர் பார்த்ததாலயா? ஓ அதை எடுத்து போட்டிருக்காங்களா? டாக்டர் நம்பி ஹாஸ்பிடல் வந்தா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோ.
என்னது ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர்லயா? என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸா? யாரு என்ன பண்ணுவீங்க? என்னடா படம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ரீலீஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். அது வந்து எப்பயாச்சும் பண்ணா பரவாயில்ல, இல்ல வந்துட்டு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலைன்னா அந்த டைம்ல பண்ணா பரவாயில்ல. இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இதே குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது படங்கள் நிறைய வந்திருக்கு, அதையே எங்களால கவர் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்துட்டு இது மாதிரி ரீலீஸ் பண்ணிருந்தா என்ன ஆகும்? இப்போ புதுசா நிறைய படம் வந்திருக்கு, அதை விட்டுட்டு இங்க வாரணம் ஆயிரத்தே இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா SMS வேற வந்திருக்கு, ஓகே தான், அதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்ப இப்போ ரிலீஸ் ஆகிருக்கல படம், அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னடா அந்த வெளிநாட்டுக்காரன் தான் அறிவில்லாம செய்யறாங்க, நம்மளும் செய்யக்கூடாது. பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோ இல்ல 2 ஷோ பண்ணுங்க, இல்ல வந்து படங்கள் ரிலீஸ் ஆகாத டைம்ல கூட பண்ணுங்க. அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா வச்சிட்டீங்க. அப்ப கேடிவில என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்னடா அர்த்தம்? நீங்க இதே போல பழைய படங்களே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஓடிடி பக்கம் தான் போய் ஆகணும். என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க? ஏன்னா தியேட்டர்ல பார்க்க முடியாது, ஓடிடி ரிலீஸ் ஆன போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்க பே பண்ணி கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கணும் போல. இதனால நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ வந்துட்டு தொடர்ந்து இதே பண்ணி கழுத்த இருக்காதீங்க. தப்பான விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, சரிங்களா? நான் தப்பா சொன்னா கமெண்ட்லாம் வையாதீங்க. வஞ்சவங்க தமிழனே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோவும். ஆனா அது ஒருத்தன் போடுறான் பாருங்க, 180ல போனா அவன் தான் நார்மலா, 40-20 போதான் ஆக்சிடென்ட் பண்ணுவான். பைத்திய மாதிரி பேசுது. இவன் பறந்து போவான், அங்க சிக்னல் போட்டிருப்பான், அவன் சிக்னல்ல நிக்காம அவன் போயிட்டு இருப்பான். அப்ப அங்க இருந்து கிராஸ் ஆகிறோம், இடி ஸ்லோவா தான் வருவான். ஆமா, லேடிஸ்க்கு சும்மாவே வண்டி அந்த அளவுக்கு ஓட்ட தெரிய மாட்டேங்குது, மெதுவாதான் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதுதான். நீயும் போய் பரலோகம் போறது இல்லாம இந்த மாதிரி சில கரிசலைகள்லாம் இருக்கதான் செய்யுது, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வேகமா போனா நீங்க கெத்து, அப்புறம் இன்னொரு பொண்ணு காலை கழுவி குடிச்சிட்டு அது வழக்கம் யாருன்னு தெரியல, மூஞ்ச பத்தல தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணவே இல்லை, எதுக்கு இந்த பொண்ணு உட்காந்துருக்கு, எதுக்கு இப்ப தண்ணிய குடிச்சிட்டு இருக்குன்னு நான் அப்படிதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கால் இருக்கிறதே தெரிஞ்சு. குடிச்சிட்டு தலையில வேற தெரிச்சுக்குது, அந்த அளவுக்கு புருஷன் கண்ணு என்ன சொல்றது. அந்த வீடியோக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் ஒரு மண்ணு சோறு கூட போடாது. அதுக்கப்புறம் அந்த ரீலீஸ் அது என்ன ஆடிட்லாம் இருக்காங்க, எதுக்கு என்னன்னே தெரியல. தியேட்டர்ல செட்டப் பண்ணிருக்காங்களா தெரியல, என்னன்னே தெரியல. ஆனா பண்றது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு வாட்டி போட்டா சரி பார்க்க, அது ஆர்வமா இருக்கும், பார்க்கலாம். டெய்லியும் போட்டானா அது எரிச்சலாயிரும், அந்த படமே பார்க்க தோணாது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் டிவி என்னத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.